வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.4 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல சைன் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இது 11th ட்ரிகனாமெட்ரியில நம்ம படிச்சிருக்கோம். இங்க வெக்டார் மெத்தட்ல இந்த சைன் ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணணும். a by sin a equal to b by sin b equal to c by sin c ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுல இந்த क्वेश्चनல வழக்கமான குறியீடுகளுடன் அப்படின்னு கொடுத்திருக்கு. with the usual notations அப்படினா என்ன அர்த்தம்னா triangle ABC ல இந்த aங்கிறது இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் இத ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆங்கிள் B னா இது, ஆங்கிள் C னா இது. இனி இந்த A பாயிண்டோட A வெர்டெக்ஸோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு தான் BC. இந்த BC யோட லெங்த் தான் நம்ம ஸ்மால் a ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி B யோட ஆப்போசிட் சைடுல இந்த லெங்த், அப்ப CA யோட லெங்த் இத தான் ஸ்மால் b ன்னு சொல்லுவோம். இந்த C யோட ஆப்போசிட் சைடுல AB இருக்கு. இந்த லெங்த் தான் நம்ம ஸ்மால் c ன்னு சொல்லுவோம். இனி வெக்டார் எடுத்தா இந்த BC வெக்டார் இதுதான் A வெக்டார், இந்த CA வெக்டார் இதுதான் B வெக்டார், இந்த AB வெக்டார் இததான் C வெக்டார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூசுவல் நோட்டேஷன்ஸ் என்கிற வார்த்தையில வரக்கூடிய மீனிங்ஸ். இதை வச்சுதான் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். நமக்கு எப்பவுமே நமக்கு தெரியும் வெக்டார்ல ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு தெரியும். டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். திசையிலி பெருக்கம் அல்லது புள்ளி பெருக்கம், இன்னொன்னு வெக்டார் பெருக்கம். ரெண்டொன்னா இருக்கு. டாட் போடுறது ஒண்ணு, கிராஸ் போடுறது ஒண்ணு. டாட் போடுற ஃபார்முலால காஸ் ஃபார்முலா வரும். கிராஸ் போடுற ஃபார்முலால சைன் வரும். அப்ப நமக்கு இங்க சைன் வேணும்னா கிராஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிராஸ் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா வேணும்னு வச்சுக்கோ. இந்த ஏரியா வேணும்னா ஏதாவது ரெண்டு சைட கிராஸ் எடுத்து அதுல ஹாஃப் எடுத்தா போதும். அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா A கிராஸ் B எடுக்கலாம், அதுல பாதி. B கிராஸ் C எடுக்கலாம், அதுல ஹாஃப். அல்லது A கிராஸ் C எடுக்கலாம், அதுல ஹாஃப். இப்படி எடுத்தா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கிடைச்சிடும். எந்த ரெண்டு பக்கத்துக்கும் கிராஸ் எடுத்து ஹாஃப் பண்ணா பாதி ஆக்கணும்னா இதுக்கு ஏரியா வரும். அப்ப நம்ம அதை எழுதலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, முக்கோணம் ABC இன் பரப்பு. எப்படி எழுதலாம்னா ஏக்கும் பிக்கும் கிராஸ் எடுக்கணும். A கிராஸ் B அதுல ஹாஃப். அதே மாதிரி ஈக்குவல் டு ஏக்கும் சிக்கும் கிராஸ் எடுக்கலாம். C கிராஸ் A அல்லது A கிராஸ் ஏதோ ஒன்று, ரெண்டு வெக்டாருக்கும் கிராஸ் எடுக்கிறோம், அதுல ஹாஃப். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் எடுத்தாலும் வரும். B கிராஸ் C அதுல எப்படி எடுத்தாலும் ஒரே ட்ரையாங்கிளுக்கு ஏரியா. இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா அது வெக்டார்ல வரும். இது வெக்டார், இதுல டாட் போட்டா இது நம்பரா வரும், ஸ்கேலார். இது வெக்டார், இது வெக்டார். வெக்டார்னா அதுக்கு திசை இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு, இந்த முக்கோணத்தினுடைய பரப்புக்கு திசை இருக்காது. அப்போ நம்ம வெக்டார் போடக்கூடாது, இதை நம்பர் ஆக்கணும். அதுக்கு நம்ம அந்த மாடுலஸ் போட்டா போதும். மாடுலஸ் போடணும். இப்படி வரும். இது ஏன் மாடுலஸ் எடுக்கிறோம்னா உள்ள இருக்கிறது வெக்டார், ஏரியாங்கிறது நம்பர். இந்த நம்பர் வேணும்னா நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். இப்போ எல்லாமே ஈக்குவல். மொத்தமா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த 2 இங்க 2 போட்டா இது போயிடும், இங்க 2 போட்டா இது போயிடும், இங்க 2 போட்டா இது போயிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா மொத்தமா 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் C ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் B கிராஸ் C ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மாடுலஸ் கிராஸ் எடுக்கிறதுனா இப்போ ஒரு வெக்டார் A வெக்டார், அதே மாதிரி இன்னொன்னு B வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் கிராஸ் எடுத்தா நமக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். கிராஸ் எடுத்தா எப்பவுமே வெக்டார்.
இதை நம்பர் ஆக்கணும்னா மாடுலஸ். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏக்கு லெங்து பிக்கு லெங்து இன்டு சைன் தீட்டா. ஏக்கு டைரக்ஷனுக்கும் பிக்கு டைரக்ஷனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. இது ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் a cross b equal to a க்கு length b க்கு length into sin of the angle between the directions of the vector. ரெண்டு வெக்டாருடைய திசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு சைன் போடணும். இப்போ a cross b நம்ம எடுத்தா இப்போ a இங்க இருக்கு b இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் கிராஸ் எடுத்து மாடுலஸ் எடுத்தா நமக்கு என்ன ஃபார்முலா? a க்கு length b க்கு length into sin. இப்போ பாரு ஆங்கிள் இது இல்ல. இப்போ a க்கு டைரக்ஷன் இது, b க்கு டைரக்ஷன் இது, a க்கு டைரக்ஷன் இது, b க்கு டைரக்ஷன் இது. அப்ப ரெண்டு டைரக்ஷனுக்கு இடையில உள்ள ஆங்கிள் இங்க வரும், இந்த ஆங்கிள் வரும். இதைத்தான் நம்ம c ன்னு வைப்போம், ஆங்கிள் c. அப்ப மொத்தமும் 180. அப்ப இது c. அப்ப இது வந்து 180 மைனஸ் c ன்னு போடணும் இந்த ஆங்கிள். அப்போ sin pi மைனஸ் c equal to a cross c. a க்கும் c க்கும் கிராஸ் எடுத்தா a க்கு length c க்கு length sin a க்கும் c க்கு இடையில a வெக்டார் இங்க இருக்கு, c வெக்டார் இங்க வருது, a வெக்டார் இப்படி போகுது, c வெக்டார் இங்க வருது. அப்ப இந்த ஆங்கிள் வரும். இது b, மொத்தமும் 180. அப்ப இது pi மைனஸ் p ன்னு போடணும். 180 மைனஸ் b ன்னு போடணும். equal to b க்கு c க்கு கிராஸ் எடுத்து மாடுலஸ் எடுத்தா b க்கு length c க்கு length sin b க்கு c க்கு இடையில ஆங்கிள். b இங்க இருக்கு, c இங்க இருக்கு. b யோட டைரக்ஷன் இது, c யோட டைரக்ஷன் இது. இந்த டைரக்ஷனுக்கும் இந்த டைரக்ஷனுக்கும் இடையில உள்ள அப்ப இந்த ஆங்கிள் வரும், இந்த ஆங்கிள். இத தான் நம்ம a ன்னு சொல்லுவோம். டோட்டல் 180. அப்ப இது 180 மைனஸ் a ன்னு போடணும். பைனா 180. இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா AB sin 180 மைனஸ் c. அது நம்ம 11th படிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், sin cos tan எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட்ல sin பாசிட்டிவ். இப்போ இதுல 180 மைனஸ் c னா 180 னா இந்த லைன், இது 0 லைன், இது 90 லைன், இது 180 லைன். 180 மைனஸ் c னா 180 யோட குறைவு. அப்ப இங்க வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவா வரும். அப்ப நமக்கு இங்க sin தான் இருக்கு. அப்ப sin c ன்னு போட்டா போதும். ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க a into c into sin 180 minus b. அப்ப sin b போடலாம். ஈக்குவல் டு b into c into sin 180 minus a, sin a ன்னு போடலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா இப்படி வரணும். sin c sin b sin a எல்லாம் வந்துச்சு, இது இல்ல. அப்ப நம்ம abc ஆல மொத்தமா டிவைட் பண்ணா டிவைட் பை abc. அப்ப என்ன கிடைக்கும்னா ab sin c by abc equal to ac sin b by abc equal to bc sin a by abc. இப்படி கிடைச்சா ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆயிடும், ஏசியும் ஏசியும் கேன்சல் ஆயிடும், பிசியும் பிசியும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா sin c by c equal to sin b by b equal to sin a by a ன்னு கிடைக்கும், a ன்னு கிடைக்கும். இங்க நேரம் மாறி இருக்கு, இங்க sin c by c வருது, இங்க c by sin c வருது. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும். ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா இத தலைகீழ் எடுத்தா c by sin c equal to இதுக்கு தலைகீழ் எடுத்தா b by sin b equal to இதுக்கு தலைகீழ் எடுத்தா a by sin a ன்னு கிடைக்கும். இதுதான் நம்ம ஆன்சர். அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது இங்க வந்துட்டு. அப்ப a by sin a equal to b by sin b equal to c by sin c ன்னு கிடைச்சிருக்கு. இதான் நம்ம ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.